வணக்கம் டி.கே. ராஜர். வணக்கம் வணக்கம் ஐயா. நலமா? நலமா இருக்கேன், நலமா இருக்கேன். வணக்கம். நான் டி.கே. ராஜாஸ் யூடியூப் சேனல். தங்கள் அனுமதியோடு கடந்த 20/5/2024 அன்று தீபக் பாண்டியனுடைய படுகொலை. ஆமா. தற்போது கள நிலவரம் என்ன ஐயா அங்க? ஏன்னா அங்க இப்ப உங்களுடைய இயக்கம் சார்பா பல்வேறு பணிகளை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அங்கு கள நிலவரம் என்ன? ஆமா, நாளைக்கு உடலை வாங்கறதுக்கு சம்மதிச்சிருக்காங்க தீபக் பாண்டியனுடைய வீட்டார்கள். அமைப்புகள்லாம் சேர்ந்து அதாவது சம்பந்தப்பட்ட படுகொலையாளர்களை, கூலிப்படை சேர்ந்தவர்களை காவல்துறையினர் நாங்க பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு நாங்க இந்த உடலை வாங்குறதுக்கு சம்மதிச்சு நாளைக்கு உடல் வாங்கப்படுது. பாளையங்கோட்டையில இருந்து வாகை குளத்துக்கு உடல் கொண்டு செல்லப்படுது. வேற என்னென்ன கோரிக்கை எல்லாம் வச்சிருந்தாங்க அரசுக்கு? அந்த கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கா? ஆமா, அதாவது இந்த தீபக் பாண்டியன் அவர்களுடைய படுகொலையை பொறுத்தவரை இது ஒரு ஒரு சாதி ரீதியான படுகொலை. இது அதாவது ஒரு இனப்படுகொலை அப்படின்னு கூட இதை சொல்லலாம். ஏன்னா அந்த சிசிடிவி காட்சிகள்லாம் நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதாவது இதுல இந்த சம்பவத்துல ஒரு 20 நபர்கள்ட்ட ஈடுபட்டிருக்காங்க. கூலிப்படை சேர்ந்தவர்கள் ஒரு திட்டம் போட்டு தீபக் பாண்டியனை படுகொலை செய்யணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக என்னென்ன பண்ண முடியுமோ, அதாவது பல லட்ச ரூபாய் இதுல கைமாறப்பட்டிருக்கு. கைமாறப்பட்டு ஒரு கூலிப்படையினாலும் அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அனைத்து ஊடகங்களிலும் 7 பேரோ 6 பேரோ தான் பேசப்பட்டு வந்த நிலையில் தாங்கள் கூறும் 20 நபர்கள் எப்படி ஐயா உள்ள? அதாவது படுகொலை செய்வதற்கு அந்த அருவாளை வைத்துட்டு வெட்டினவங்க 6 பேரு. ஆனா அது சுத்தி இருந்தவங்க வாகன ஓட்டுநர்கள் உட்பட அதுக்கு திட்டம் வகுத்து கொடுத்தவர்கள், இந்த மாதிரி எல்லாம் பின்னணியில நிறைய பேர் செயல்பட்டு. அது கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேலதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப இந்த ஒரு தீபக் பாண்டியன் அவர்களுடைய படுகொலை என்பது ஒரு திட்டமிட்ட படுகொலை. இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு சாதி ரீதியான படுகொலை. அப்ப இந்த படுகொலை ஒரு தமிழகம் முழுவதும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த படுகொலை ஒரு விவாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன் இவர் படுகொலை செஞ்சாங்க அப்படின்ற பின்னணி ஒரு தோண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் சுரங்கமாக வந்துட்டு இருக்கு. நிறைய தகவல்கள் வர வேண்டியிருக்கு. இப்ப இந்த நிலையில என்னன்னா, இந்த கைது செய்யப்பட்டிருக்கிற அனைவருமே அம்புகள். எய்தவர்கள் யார் அப்படிங்கிறது நம்முடைய கேள்வி. அதாவது படுகொலைக்குள்ளானவர்கள், அந்த கருவாலை வைத்து வெட்டுறவங்க, அது அந்த திட்டம் போட்டு கொடுத்தவங்க எல்லாமே அம்புகள். பணம் கொடுத்த இவங்களுக்கு பணம் கொடுத்தவங்க யாரு, இவர்களை தூண்டி அந்த படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் யாரு அப்படிங்கிறது நமக்கு இன்னும் கேள்விக்குள்ளதா இருக்கு. இதை நோக்கி காவல்துறை நகரல, அரசு நகரல அப்படிங்கறதுதான் நம்முடைய பார்வையா இருக்கு. அப்போ படுகொலை செய்தவர்கள் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. முக்கிய நபர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அது வரவேற்கத்தக்கது. காவல்துறையினுடைய அந்த செயல்பாடுகள், அது அன்னைக்கு படுகொலை செய்யப்பட்ட அன்னைக்கே யாரு படுகொலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத காவல்துறை திட்டவட்டமா அதை கண்டுபிடிச்சாங்க. அது ஒரு வகையில் பாராட்டக்குரியதா தானே கருதப்படும். இல்ல, அவர்களுக்கு தெரியாம எதுவும் நடக்க போறது இல்ல. தமிழ்நாட்டுல உளவுத்துறை இன்னைக்கு முக்கியமான ரோல் இல்ல இருக்கு. அதாவது யார் படுகொலை, கூலிப்படை எல்லாமே தெரியும் காவல்துறைக்கு. அது அவங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா இந்த பின்னணியை மறைப்பதில் தான் இந்த அரசும் காவல்துறை தெளிவா இருக்குது. யார் பின்னணி, அதாவது இப்ப அருவாளை எடுத்து வெட்டுறவன் காவல்துறை கைது செய்கிறோம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அது சிசிடிவி காட்சியில அவர்கள்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுடைய இதெல்லாம் இருக்குது, படமெல்லாம் இருக்குது. ஆனா இவர்களுக்கு யார் அருவாளை கொடுத்து, பணத்தை கொடுத்து, கஞ்சாவை கொடுத்து, போதை வசதிகளை கொடுத்து யார் இவர்களை அனுப்புனாங்க அப்படிங்கிறது ஒரு இது இருக்கு இல்லையா? இதுல அரசும் காவல்துறையும் திட்டமிட்டு மறைப்பதற்கான வேலைகளை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கு, செய்யும். அப்ப நம்முடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, இது இந்த படுகொலைகள் தொடர்வதற்கான காரணமா இருப்பவர்கள் இந்த பின்னணியாளர்கள் தான். அப்ப இவர்களை தான் கைது செய்யணும். அம்பை கைது செய்யக்கூடாது, அம்பு எய்தவர்களை கைது செய்யணும் அப்படிங்கறது நம்முடைய நோக்கமா இருக்கு. அதற்கான ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்பட்டுள்ளதா ஐயா? கிட்டத்தட்ட காவல்துறைக்கு எல்லாம் தெரியும், அரசுக்கும் தெரியும்.
யார் இந்த கொலையில வந்து ஈடுபட்டது, எந்த பின்னணிக்காக ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அரசுக்கு முழுமையாக தெரியும். ஆனால் இந்த சம்பந்தப்பட்ட காவல்துறையிலும் உளவுத்துறையிலும் வந்து குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்கள் வந்து ஆதிக்கம் செய்யறதுனால வரக்கூடிய வினைதான் இது. அப்ப அவர்கள் வந்து இப்ப சமீபத்துல ஒரு ஆடியோ ஒண்ணு வெளியா இருக்கு, ஒரு அதிர்ச்சிகர ஆடியோ. அதுல என்ன சொல்றாங்கன்னா, திருநெல்வேலி பார் கவுன்சில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் வழக்கறிஞர் வந்து சம்பந்தப்பட்ட காவல்துறைக்கு போன் போட்டு பேசுறாரு. அந்த தீபக் படுகொலையில வந்து நீங்க வந்து சம்பந்தப்பட்ட கொலையாளிகளுக்கு மீது நடவடிக்கை எடுத்துறாதீங்கன்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், அப்பட்டமான வந்து இது வந்து அவர்களுக்கு தெரியாம எது நடக்கல. இது வந்து சங்கம் வைத்தும் காவல்துறையும் வழக்கறிஞரும் சேர்ந்து வந்து இதுக்கு வந்து உடந்தையா இருக்கிறாங்க. அதாவது முழுக்க முழுக்க சாதி தாங்க. இதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த சாதி பின்னணியில தான் இந்த படுகொலை அரங்கப்பட்டிருக்கு. சாதியை சேர்ந்தவர்கள், குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு வந்து உறுதுணையா இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அப்பட்டமா தெரியுது. இது வந்து ஆரோக்கியமான போக்கு இல்ல. இதே நிலைமையை வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் கையில் எடுத்தாங்கன்னா என்ன நிலைமைக்கு ஆளாவாங்க மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்பது வந்து அவர்களுக்கு தெரியாம வந்து ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து இதை வந்து வெளிப்படையாவே நம்ம சொல்ல வேண்டியிருக்கு இந்த விஷயத்த. இதே விஷயத்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து அரசு துறையில் இருக்கிறவங்க, காவல்துறை இருக்கிறவங்க, நீதித்துறையில வழக்கறிஞர் துறையில இருக்கிறவங்க வந்து சாதி பற்றம் கொண்டு செயல்பட்டாங்கன்னா உங்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுக்குங்க தயவு செய்து. இது போன்ற சாதிய பிரச்சனைகளை வந்து சாதியை மட்டுமே மையமா வச்சு அவர்களை காப்பாற்றுவதற்கு முயன்றால் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஒரு வேண்டுகோளா இருக்குது. இதுல இன்று இன்று நாளை உடல் வந்து வாங்குறாங்க இல்லையா? ஆமா, கண்டிப்பா நாளைக்கு வாங்குறாங்க. மருத்துவமனையிலிருந்து பெறப்பட்டு பின்னர் எங்கு கொண்டு செல்லப்படுகிறது? மருத்துவமனையிலிருந்து பெறப்பட்டு வாகைக்குளம், அவருடைய சொந்த ஊரான வாகைக்குளத்துக்கு வந்து கொண்டு செல்லப்படுது. இதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, அவருடைய உடல் கொண்டு செல்லப்படும் போது அதாவது என்னிடத்தில் வந்து சமூக பற்றாளர்கள் சொல்லியது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இறுதி ஊர்வலத்துல வந்து யாரும் அசம்பாவிதம் செய்யும் விதமாக நடந்து கொள்ள வேண்டாம். தயவு செய்து குடித்து விட்டு சிலர் வர வேண்டாம். நம்முடைய உணர்வுகளை, இந்த தீபக் பாண்டியன் அவர்களுடைய படுகொலையை நாம் உண்மையிலே வந்து அவருக்கு இறுதி மரியாதை செலுத்த வேண்டும் என்று சொன்னால், அவருக்கு வந்து உண்மையிலேயே மரியாதை அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று சொன்னால், அவர் நாகரிகமான முறையில் ஒரு கருவு பேச்சணிந்து அல்லது அவருக்கு வந்து நினைவு கூறும் விதமாக ஒரு அமைதி ஊர்வலமாக எந்த விதமான இடையூறும் இல்லாமல், காவல்துறைக்கும் சட்ட ஒழுங்குக்கும் பிரச்சனை இல்லாமல் நடந்து கொள்வதே சிறப்பாக இருக்கும். அவர்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து என்கிட்ட சொன்னாங்க. நான் அதை வந்து ஒரு கோரிக்கையா கூட நான் வந்து வைக்கிறேன். நான் தயவு செய்து யாரும் வன்முறையில் ஈடுபட வேண்டாம். மற்ற பொது சொத்துக்களை சேதப்படுத்தும் விதமாக நடந்து கொள்ள வேண்டாம். கண்டிப்பா குடித்து விட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள வேண்டாம். எல்லாத்துக்கும் உணர்வுகள் இருக்குது. அந்த உணர்வுகளை வந்து நம்ம அரசுக்கு வந்து முறையாக தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம வந்து ஒரு அமைதியான முறையில் தெரிவிக்க வேண்டும் என்று நானும் நம்முடைய தேவேந்திர சேனா இயக்கம் சார்பாகவும் எனக்கு வந்து நிறைய பேருக்கு சொன்னாங்க, இதை வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் அந்த விஷயத்தை வந்து மக்களுக்கு நான் குறிப்பாக தேவேந்திர குல சமுதாய இளைஞர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமா ஒரு நல்ல ஒரு பதிவு பண்ணிருக்கீங்கன்னு நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். ஏன்னா அது போன்ற சம்பவங்கள்ல ஈடுபடும் போது இழப்பும் கூட நமக்கு அதிகமாக இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, தீபக் பாண்டியா அவருடைய படுகொலையை பொறுத்தவரை காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது என்பதை வந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த விசாரணைகளுக்கும் காவல்துறையுடைய தொடர் அந்த நடவடிக்கைகளுக்கும் எந்த விதமான இடையூறும் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அமைதியான முறையில் இந்த தீபக் பாண்டியனுடைய உடல் இறுதி மரியாதை செலுத்த வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. சுமார் எத்தனை மணிக்கு அங்க அதாவது உடல் பெறப்படும்? காலையில 10 மணி தான் கொடுப்பாங்க. 10 மணிக்கு மேலதான் கொடுப்பாங்க. அவருடைய அந்த மருத்துவமனையினுடைய அந்த இதுபடி 10 மணிக்கு மேல வந்து இறுதி ஊர்வலம் நடக்கும். வேற என்ன கோரிக்கை எல்லாம் வச்சிருக்காங்க? கோரிக்கை வேற ஒன்றுமே இல்ல. அந்த உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒற்ற கோரிக்கை மட்டும்தான். வேற எந்த கோரிக்கையும் இதுல வந்து முன்வைக்கப்படல. அப்ப இந்த கோரிக்கையை ஏற்று காவல்துறை கிட்டத்தட்ட ஒரு 75% சிறப்பாக செயல்பட்டு அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் அனைவரையும் கைது செய்துட்டாங்க.
இன்னும் கூடுதலாக நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, இவர்கள் அனைவரும் அம்புகள் தான். இவர்களை எய்தவர்கள் யார், இவர்களுக்கு பணத்தை கொடுத்து இந்த கொலை குற்றத்தை படுபாதக செயலை செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை வந்து காவல்துறை இன்னும் தீவிரமாக விசாரணையில் இறங்கி அவர்களையும் கைது செய்ய வேண்டும். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், குறிப்பிட்ட அந்த ஒரு நபருடைய பெயர் தொடர்ச்சியாக அடிபட்டு கொண்டே இருக்கிறது. பசுபதி பாண்டியன் படுகொலையிலிருந்து தொடர்ச்சியாக அடிபட்டு கொண்டே இருக்கிறது. அவரும் அவர் சார்ந்த அந்த கூலிப்படை மீதும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் அவர்களை பாதுகாப்பதில் மட்டுமே குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலும் இதுபோன்று இந்த தீபக் பாண்டியன் படுகொலை தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகள் இருக்காது என்று நாம் நம்புகிறோம். உண்மையான குற்றவாளிகளை இதற்கு பணத்துக்கு கொடுத்து பின்னணியில் இயங்கியவர்களை வந்து கண்டிப்பாக கைது செய்வார்கள் என்று நாம் நம்புவோம். கண்டிப்பாக கைது செய்வார்கள் காவல்துறை சார்ந்தவர்கள். நிச்சயமா. நன்றி நன்றி நன்றி. மகிழ்ச்சிங்க. நன்றி நன்றி.